வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை குறைந்த விலையில் வாகன உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும் என மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கோரியுள்ளார். வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் சாலை விபத்துகளை 50% வரை குறைக்க அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், இதில் அனைவரும் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்று கூறினார். சாலை விபத்துகளில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் சீனாவையே மிஞ்சிவிட்டதென்று வருத்தத்துடன் கூறினார். இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர் சாலை விபத்துகளால் இறக்கின்றனர். 4.5 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு 415 பேர் சாலை விபத்துகளால் இறக்கின்றனர் என்று கூறினார். விபத்துகளால் ஏற்படும் சமூக பொருளாதார இழப்புகள் மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 3.14% நஷ்டம் ஏற்படுகிறது. சமூக நலனை மனதில் கொண்டு அடிப்படை பாதுகாப்பு வசதிகளை குறைந்த விலையில் வாகன உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதன் மூலம் ஒரு நபருக்கு சுமார் 90 லட்சம் சேமிக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்றை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு வசதிகளை வாகன உற்பத்தியாளர்கள் மேலும் அதிகரிப்பது அவசியம் என்றும் கூறினார். உலக வங்கியுடன் இணைந்து பல்வேறு திட்டங்களில் அரசு பணியாற்றி வருவதாகவும் அவற்றில் ஒன்று ஐரோட் எனப்படும் சாலை விபத்து தரவு தளத்தை முறைப்படுத்துதல் என்றும் கூறினார்.